கற்பாரையும் மீட்பெருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, அடிமையினுடைய வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கின்ற திருவை மக்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருக்க, சிலுவையிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகளின் ஆற்றலை நாங்கள் இந்த தவ காலங்களிலே புரிந்து கொள்ள ஞான இருதயத்தை இந்த முதல் நாளிலே எங்களுக்கு தாரும். எங்களோடு இடைப்படுகின்ற தூய ஆவியானவருடைய ஆற்றலை புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய வார்த்தைகளை தியானித்து அதன் நிமித்தமாக நாங்கள் பலப்பட ஆண்டவர் கிருபை செய்தருள வேண்டும் என்று மீட்பர் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் சிலுவை சுமந்து நமக்காக மீட்பை கொடுத்தவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே 2025ஆம் ஆண்டின் தவ காலத்திற்குள்ளாய் அடியெடுத்து வைத்திருக்கின்ற திருச்சபை மக்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். பிதாவாக்கிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வருகின்ற கிருபையும் சமாதானமும் நம்மை ஆற்றல் படுத்துகின்ற தூய ஆவியானவரின் வழியாக நம்மை ஆளுகை செய்து முழுமைப்படுத்துவதாக. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி என்பது கிறிஸ்து பிறப்பின் நாளை ஆசரிக்கின்ற ஒரு முழுமையான நாள் என்பதை, ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாளிலேயே அது வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை நாள் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளிலே அமைந்திராமல் அது மாறி மாறி வருகின்றதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அதற்குரிய காரியங்களையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பின் வருகின்ற முழு நிலவு பௌர்ணமி நாளுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஈஸ்டர் பண்டிகை நாளாக ஆசரிக்கப்படும். அதற்கு முந்தின 40 நாட்கள், அதாவது 6 ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர 40 நாட்கள் தவ காலங்களாக லெந்து நாட்கள் என்று ஆசரிக்கப்படுகின்றது. அதனுடைய முதல் நாள் தான் இந்த சாம்பர் புதன்கிழமை. இந்த நாள் தொடங்கி 46 நாட்கள், 6 ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர 40 நாட்களை நாம் லெந்து காலங்கள், நோன்பு காலங்கள், தவ காலங்கள், தபசு நாட்கள் என்று சொல்லி நாம் அழைத்து இதிலே நம்மை நாம் மறு அர்ப்பணம் செய்வதற்கும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனி கொடுக்கின்றவர்களாய் நம்மை அர்ப்பணிப்பதற்கும் நாம் விளைகின்றோம். கிறிஸ்தவ வாழ்வின் வசந்த காலம் என்று சொல்லி இந்த நாட்கள் அழைக்கப்படுகின்றது. இந்த வசந்த காலம் நம்முடைய ஆன்மீகத்தை மறுமலர்ச்சி அடைய செய்கின்ற நாட்கள் என்கின்ற புரிந்து கொள்ளுதல் நமக்கு உண்டு. ஆகவே அதிகமாக தவம் இருக்கின்ற, நோன்பு மேற்கொள்ளுகின்ற, உபவாசத்தின் மூலமாய் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கின்ற முயற்சிகளை இந்த நாட்களிலே நாம் மேற்கொள்ள விளைகின்றோம். நாம் இந்த நாட்களிலே இது போன்ற காரியங்கள் சடங்காச்சாரமாய் அல்லது பாரம்பரியமாக நாம் ஆசரிக்கிறோம் என்று ஒருவேளை இது நினைக்கப்பட்டாலும், இதனுடைய உள்ளார்ந்தமான புரிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற வெளிச்சத்திலே நாம் இந்த நாட்களிலே இந்த தபசு ஆசரிப்பை நாம் மேற்கொள்வது நமக்கு உகந்ததாக அமைந்திருக்கின்றது. இந்த நாட்களில் அதிகமாக ஜெபத்திலே அல்லது தியானத்திலே நாம் நேரத்தை செலவிடுகின்றோம். அநேக ஆலயங்களிலே இந்த தபசு நாட்களிலே வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் சிறப்பான கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மக்களை வழிநடத்துவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றோம். நம்முடைய ஆலயத்தை பொறுத்த வகையிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆலயிலே நாம் நற்கருணை வழிபாட்டை நடத்தி அதன் மூலமாக ஆண்டவருடைய ஆற்றலை, ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். ஆக இவ்விதமாக இந்த நாட்களிலே அதிகமாக நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தவ வலிமைகளை அதிகப்படுத்தக்கூடிய நாட்களாக அமைந்திருப்பதெல்லாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை காண அல்லது ஒரு வசந்தமான ஒரு சூழ்நிலையை உணர்ந்து கொள்ள நாம் எடுக்கின்ற இந்த முயற்சிகளின் மூலமாய் ஆண்டவரோடு கூட நாம் இன்னும் நெருங்கி சேர்வதற்குரிய திட்டங்களை, தீர்மானங்களை அமைத்து கொள்வது இந்த நாட்களுடைய பிரதானமான காரியமாய் அமைந்திருக்கின்றது. திருமறையிலே நான் இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற காரியம் ஒரு தனி மனிதனுடைய ஜெப வாழ்க்கையையும்
அதே போல ஒரு கூட்டு சமுதாயத்தினுடைய ஜெப வாழ்க்கையையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி இந்த நாட்களிலே நம்முடைய ஜெப வலிமையை அல்லது நம்முடைய கூட்டு முயற்சியினுடைய தன்மைகளை நாம் சற்றே உரசி பார்க்க உங்களை என்னோடு இணைந்து தியானிக்க அழைக்கின்றேன். யோனாவின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த யோனாவினுடைய தனி மனித வாழ்விலே அவன் ஏறெடுத்த ஒரு ஜெப வாழ்வு, அதே போல அவன் அனுப்பப்பட்ட ஒரு கூட்ட மக்கள், நினிவே பட்டணத்து மக்கள். இந்த நினிவே பட்டணத்து மக்களுடைய ஜெப வாழ்வு இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்வோடு கூட சற்றே நாம் இணைத்து பார்க்க இந்த தியான நாட்களிலே இந்த ஒற்று பார்ப்பதன் மூலமாக நம்முடைய ஆன்மீகத்திலே ஒரு மறுமலர்ச்சியை நாம் காண நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த யோனா ஒரு தீர்க்கதரிசியாக அடையாளப்படுத்தப்பட்டவர். இவருடைய பணி, தீர்க்க தரிசன பணியிலே ஆண்டவர் இவருக்கு ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். 1ஆம் அதிகாரத்திலே முதல் வார்த்தை சொல்லப்படுகின்றது, கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகின்ற. தீர்க்கதரிசிகள் பொதுவாக கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசன பணியை அவர்கள் உரைப்பார்கள். யோனாவை பற்றியதான புரிந்து கொள்ளுதல் இந்த யோனாவினுடைய நூலிலே நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த 4 அதிகாரத்தையும் நாம் அதிகமாக அறிந்திருக்கின்றோம், அதிகமாக கதை வடிவிலே சொல்லி இருக்கின்றோம். நாமும் அதிக பிரசங்கங்களை நாம் அதிகமாக இதன் மூலமாக செய்திருப்போம். இந்த 4 அதிகாரத்தையும் ஒட்டுமொத்தமாக படித்து பார்க்கின்ற போது யோனாவை குறித்ததான ஒரு எதிர்மறையான சிந்தனை ஒருவேளை நம்முடைய நினைவுகளிலே ஏற்படலாம். ஆனால் இந்த யோனாவை குறித்து நாம் ஆழமாக பார்க்கின்ற போது ஒரு பயபக்திக்குரிய ஒரு மனிதனாக, ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாக இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பரிசுத்தமான மனிதன். அதே நேரத்தில் ஆண்டவரை பொறுத்த வகையிலே நமக்கு நன்கு தெரியும், அவர் பரிசுத்தர் என்பது. ஒரு பரிசுத்தமான ஆண்டவர், இந்த பரிசுத்தமான மனிதன், இவர்களுக்கு இடைப்பட்ட ஒரு உரையாடல் அல்லது ஒரு வரலாறு தான் யோனாவின் இந்த 4 அதிகாரங்களிலே அடங்கி இருக்கின்ற சரித்திரம். ஒரு பரிசுத்தமான மனிதனுக்கும் பரிசுத்தமான ஆண்டவருக்கும் இடைப்பட்ட நிலைப்பாடுகள். இந்த மனிதனுடைய கடவுள் அவனோடு கூட இடைப்படுகின்ற போது நினிவேக்கு விரோதமாக அவனை தீர்க்க தரிசன பணியை செய்யும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த அழைப்பை அவன் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, பரிசுத்தமான மனிதன்தான், ஆனால் இந்த ஆண்டவர் பணித்த அந்த பணியை அன்றைக்கு அவன் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி விலகி செல்லுகின்றான். அந்த வரலாறு, அந்த கதை வடிவம் நமக்கு நன்கு தெரியும். ஒரு கப்பலிலே ஏறி தன்னுடைய பயணத்தை நினிவேக்கு நேராக அல்லாமல் தர்ஷீஷ் என்கின்ற ஊருக்கு நேராக போகும்படியாய் பயணத்தை மேற்கொள்ளுகின்றான். மேற்கொள்ளுகின்ற பயணத்திலே ஆண்டவர் அந்த சமுத்திரத்திலே ஒரு பெரும் காற்றை அனுமதித்து அதன் மூலமாய் அந்த பயணம் செய்கின்ற கப்பல் தடுமாற்றம் அடைகின்ற சூழ்நிலை. அப்பொழுது அங்கே இருக்கின்றவர்களுக்கும் மாலுமிக்கும் இடைப்பட்ட உரையாடல். அதற்கு பிற்பாடு யோனாவை தேடி கண்டுபிடித்து அவன் தூங்கிக் கொண்டிருந்தவனை எழுப்பி அவனுக்கு இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்கின்ற போது 9ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகின்றான், பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். நான் ஒரு பரிசுத்தமானவன் தான், பயபக்தி உள்ளவன் தான். ஆனால் நான் இப்பொழுது என்ன செய்கின்றேன், கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி போய்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய செயலை அங்கே வெளிப்படையாக சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இதிலிருந்து காலத்தில்
நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கிறேன் என்று நம்மால் துணிந்து சொல்ல முடியுமா? எப்பயுமே நம்ம அதை ஒத்துக்கொள்வதில்லை. எப்பயுமே நம்ம அப்படி சொல்றதில்லை. நம்ம எப்பயுமே we are holy, நான் பரிசுத்தமானவன், நான் நல்லவன், நான் ரொம்ப ஒழுக்கமானவன், இப்படித்தான் நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நான் ஆண்டவரை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நாளும் நாம் என்ன சொல்வதில்லை, நம்மை குறித்து சாட்சி கொடுப்பதில்லை. ஆனால் தூரமாய் இருந்து கொண்டே நான் தூரமாய் போனவன் அல்ல என்று சொல்லி நாம் சொல்வதில்லை. யோனாவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவன் ஒரு பயபக்தி உள்ளவன் என்கின்ற ஒரு நிலைமையிலே மிகவும் தெளிவாக சொல்லுகின்றான், நான் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போய்கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த உலகம் பல நேரத்திலே பல சூழ்நிலையிலே ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போவதற்குரிய வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. நாம் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் என்ன செய்வதில்லை, அந்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி என்றைக்கும் வெளிப்படையாக சொல்வதில்லை. அந்த வாய்ப்புகளின் அடிப்படையில் நான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நாளும் சொல்வதில்லை. 365 நாட்களிலே எத்தனை நாட்கள் நாம் வேதத்தை வாசிக்காமல் இருந்திருக்கின்றோம், எத்தனை நாட்கள் நாம் ஜெபிக்காமல் தூங்கி இருக்கின்றோம், எத்தனை நாட்கள் ஆலயத்தின் வழிபாடுகளில் நாம் முறையாக கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கின்றோம், எத்தனை முறை நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்திலே தவறி போய் வாழ்ந்திருக்கின்றோம். ஆனால் அதையெல்லாம் நாம் என்ன செய்வதில்லை, வெளிப்படையாக சொல்வதே இல்லை. யோனாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். நான் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கிறேன் என்று சொன்னால் நான் தூரமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொள்வோம். ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறேன் என்பதை மனதாக நாம் ஒத்துக்கொள்வோம். யோனாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இது. ஆக இந்த சூழ்நிலையிலே ஏன் இப்படி செய்தாய் என்று சொன்னபோது அவன் அந்த கொந்தளித்து கொண்டிருக்கின்ற கடலிலே என்னை தூக்கி போட்டு விடுங்கள், உங்களுடைய பயணம் இனிதாய் அமைந்து விடும் என்று சொல்லி அங்கே அவர்களை இனிதாக பயணத்தை மேற்கொள்வதற்கு சொல்லுகின்றார். 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். ஏன் பண்ணினாங்க? இந்த மனிதனுடைய இரத்தப்பழி நம்ம மேலே விழுந்துடக்கூடாது, இவனை தூக்கி கடலில் தூக்கி போட்டுறோம், இந்த மனிதனுடைய இரத்தப்பழி நம்ம மேலே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் பொருத்தனை பண்ணி கொள்ளுகின்றார்கள். அதற்கு அடுத்து தான் சம்பவம் தொடங்குகின்றது. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். இது நாள் வரைக்கும் யோனாவுடைய சரித்திரத்தை படிச்சிருப்போம், யோனாவுடைய சரித்திரத்தில் கதை சொல்லியிருப்போம், யோனாவுடைய சரித்திரத்தை தியானித்திருப்போம். இப்போ ஒரு மீனா 2 மீனா? பெரிய மீன், அவ்வளோதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, தொடர்ந்து தியானிப்போம். இராப்பகல் 3 நாள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தார். அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரம் தொடங்குகின்றது. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்ன சொல்றான், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் படித்து பாருங்கள் தயவு செய்து. ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப இடுக்கணா, ஒரு பாதாளத்தின் அனுபவத்தை போல, அது ஆழி சூழ்ந்து கொண்டதை போல, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. இதெல்லாம் வச்சு நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். முதல் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் இருக்கின்ற பெரிய மீனுக்கும் இங்கே இருக்கிற மீனுக்கும் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டு ஆராய்ச்சியாளர்களுடைய கூற்றுப்படி அந்த பெரிய மீன் விழுங்கினது உண்மை. ஆனால் அப்படி விழுங்கும்போது அந்த பெரிய மீன் அந்த நேரேஷன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய வாயை திறந்துக்கிட்டு இருந்துச்சான். அப்போ யோனா தூக்கி போட்ட உடனே அதுக்குள்ளே நடந்து தான் போனாராம். அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே நடந்து தான், அது ஏதோ மாத்திரையை முழுங்கின மாதிரிலாம் யோனாவை முழுங்கலை. அந்த மீன் வாய்க்குள்ளே அப்படியே நடந்து தான் உள்ளே போயிருக்கார். அப்போ ரொம்ப விசாலமாக, ரொம்ப
சொகுசான ஒரு வாழ்க்கை. அந்த சூழ்நிலையில் இருந்து தான் யோனா அடுத்த நிலைமைக்குள்ளே வருகின்றார். அதாவது எபிரேய வேதாகமத்தின் பின்புலத்திலிருந்தும் பழைய ஏற்பாட்டு ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தியலின் அடிப்படையிலையும் இந்த 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கும் 2ஆம் அதிகாரத்திற்கும் உள்ள அந்த வித்தியாசங்களை புரிந்து கொள்ள முடியும். அந்த பெரிய மீன் ஒரு ஆண் மீன், அது உண்மையிலேயே பெரிய மீன் தான். ஆனால் இந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மீன் பெண் மீன். அது ரொம்ப சின்ன மீன். அது மாத்திரமல்ல, அது அந்த நேரத்தில் ஒரு பிரெக்னன்சியாக இருந்த ஒரு மீன், பெண் மீன், கருவை சுமந்து கொண்டிருந்த ஒரு மீன். நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் வசனம், தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. நீங்கள் அப்படியே 116ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 116ல் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். 116ஆம் சங்கீதத்தில் உள்ள முதல் சில வசனங்களையும் இந்த 2ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களையும் ஒத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில காரியங்கள் ஒத்திருப்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த 116ஆம் சங்கீதத்தை எப்போ நம்ம வாசிப்போம் தெரியுமா? பெண்கள் பிரசவித்து ஆல்டரில் தோத்திர காணிக்க செலுத்த வரும்போது வாசிக்கின்ற சங்கீதம் தான் 116ஆம் சங்கீதம். அந்த பிரசவ அனுபவத்தை கடந்து வந்திருக்கின்ற போது, அவர்கள் பலிபீடத்தில் நன்றி செலுத்துகின்ற போது அந்த 116ஆம் சங்கீதத்தை வாசித்து அவர்களுக்காக ஜெபிக்கின்ற சூழ்நிலை உண்டு. அந்த சங்கீதம் தான் இங்கே 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த சின்ன மீனில் ப்ரெக்னன்சியாக இருக்கிற அந்த மீனில் இந்த யோனா உள்ளே இருக்கிறார். அப்போ அந்த அந்த ப்ரெக்னன்சியோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே இவர் ஃபீல் பண்ணுறார். அது மாத்திரமல்ல, இந்த அனுபவம் எல்லாமே அவருக்குள்ள இப்போ முதல்ல இருந்த விசாலமான அனுபவம் இப்போ இல்லை. அந்த ஆண் பெரிய மீனோட அனுபவம் இப்போ இல்லை. இந்த பெண் மீனில் ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை, இடுக்கமான ஒரு சூழ்நிலை. அதுதான் இப்போ யோனா ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். ஏன்னா பெரிய மீனை, அந்த ஆண் மீனை அனுப்பி என்னை தப்புவித்துட்டீர். ஆனால் என் ஆத்துமா தொய்ந்து போகுது, அப்போ நான் கர்த்தரை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த சின்ன மீனோட வயிற்றுக்குள்ளே, இந்த பெண் மீனோட வயிற்றுக்குள்ளே, அந்த ப்ரெக்னன்சியாக இருக்கிற அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே இருந்து அந்த நெருக்கமான இடுக்கமான சூழ்நிலையில் தான் யோனா ஜெபித்து கொண்டு இருக்கிறார். யோனாவுடைய ஜெப வாழ்வு என்பது ஒரு ரொம்ப விசாலமான இடத்துல இருந்து இல்லைங்க, ஒரு நெருக்கமான இடத்துல இருந்து, ஒரு கஷ்டப்படுகின்ற சூழ்நிலை இருந்து, அழிவுக்கு நேரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்து யோனா ரொம்ப தெளிவாக இப்பொழுது புரிந்து கொள்ளுகின்றார். கடவுளை விட்டு என்ன செய்ய முடியாது? தப்பி போகவே முடியாது. கடவுளுடைய சமூகத்தை விட்டு விலகி போனது உண்மைதான். அந்த விலகி போகிற அனுபவம் ஒரு நாள் என்ன செய்யாது? நிலைக்காது என்பதை மிகவும் தெளிவாக அந்த நெருக்கத்தின் மத்தியிலிருந்து இப்போ 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திரும்ப படித்து பாருங்க. நம்முடைய ஜெப வாழ்வை இந்த 2ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற யோனாவுடைய ஜெப வாழ்வை போல அமைத்து கொண்டு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நெருக்கத்தின் மத்தியிலே யோனா புரிந்து கொள்கிறார், கடவுளை விட்டு தப்பவே நம்ம கடவுளுடைய கரத்தில் தான் இருக்கிறோம். நம்ம ஒரு நாளும் தேவ சமூகத்தை விட்டு விலகி, பெரிய தீர்க்கதரிசி தான், ஒரு பக்தியுள்ள மனிதன் தான், ஆனால் விலகி போனது உண்மை. ஆனால் இந்த நெருக்கமான சூழ்நிலை இருந்து மறுபடியும் புரிந்து கொள்கிறார், ஒரு நாளும் கடவுளுடைய சன்னிதானத்திலிருந்து விலகி போகவோ தப்பி போகவோ முடியாது. அந்த இடத்துல தான் அந்த ஒரு உண்மையான மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. எந்த இடத்துல? நெருக்கத்தினின்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற போது, அந்த இடுக்கணிலிருந்து ஆண்டவரை நோக்கி அபயம் விடுகின்ற போது, அந்த ஆழியிலே, அந்த பாதாளத்திலே இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற போதுதான் ஒரு உண்மையான மனம் திரும்புதல் அங்கே ஏற்படுகிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த தவ காலம் என்பது ரொம்ப சொகுசா அட்னக்கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு வேதத்தை வாசிக்கின்ற காலம் அல்ல.
ரொம்ப சொபஸ்டிகேட்டடா சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுகின்ற காலம் அல்ல. உடைய முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும், உடைய முழங்கால்கள் வலிக்க வேண்டும், உடைய முழங்கால்களிலே ரத்தம் வர வேண்டும். உங்களுடைய ஜெப தியான அனுபவம் என்பது இந்த நாட்களிலே நெருக்கத்தின் மத்தியில இருந்து கூப்பிடுகின்ற போது அந்த உண்மையான மனம் திரும்புதலை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த உண்மையான மனம் திரும்புதல் என்பது நான் நெருக்கத்தில் என்று கூப்பிடும் போது மாத்திரமே இந்த யோனாவின் வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்டதை போல வெளிப்பட முடியும். ஆண்டவருடைய சமூகத்திலே நான் மிகவும் அந்த தவ வலிமையை புரிந்து கொள்ளத்தக்கதாக நான் அழைக்கப்படுகின்ற ஒரு காலம் இந்த லெந்து காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் இங்கே யோனா ஜெபித்ததன் மூலமாகத்தான் 2ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பார்க்குறோம். ஆண்டவர் அந்த சின்ன மீனுக்கு கட்டளை எடுக்கின்றார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அதாவது 2 டைம்ஸ் அவர் வெளியில் வர்றார். அந்த 1:17 பெரிய மீன்லேருந்து வெளியில் வர்றார். 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலையும் அவர் மீனின் வயிற்றிலிருந்து பெரிய மீன்லேருந்து சின்ன மீனுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் அவர் வெளியே வர்றார். இப்போ மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. இப்போ 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த வார்த்தை சொல்லப்படுகின்றதன் அடிப்படையில் இப்போ அவர் என்ன செய்கிறாரு? யோனா நகரத்திற்குள் பிரவேசித்து, முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை உண்டான போது அவர் தூரமாய் விலகி போனார். ஆனால் இப்போ இந்த நெருக்கத்தின் அனுபவத்திற்கு பிற்பாடு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஜெபித்த அந்த ஜெப அனுபவம் அவரை மாற்றி இருக்கின்றது. இப்போ அவர் என்ன செய்கின்றார்? நேரடியாக ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யும்படியாய் நினிவேக்கு நேராக புறப்பட்டு செல்கின்றார். இப்போ அங்கே புறப்பட்டு சென்று அந்த வார்த்தையை அவர் பிரசித்தப்படுத்துகின்றார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த யோனாவினுடைய ஜெப அனுபவம் நம்முடைய வாழ்க்கையாக வேண்டும். நான் தனி மனிதனாக ஜெபிக்கின்ற போது இந்த யோனாவை போல நான் அந்த நெருக்கத்தினின்று கர்த்தரை நோக்கி அபயமிடுகின்ற, நோக்கி கூப்பிடுகின்ற ஒரு ஜெப வாழ்வு இந்த தபசு நாட்களில் நமக்கு வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகின்றேன். நான் அதிகமாக இந்த யோனாவை போல அந்த இக்கட்டிலிருந்து நாம் ஜெபிக்கின்ற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அது இந்த லெந்து காலத்தில் நமக்கு வெளிப்பட வேண்டும் என்பதை அதிகமாக நான் இங்கே பதிவு செய்கின்றேன். அதற்கடுத்து 3ஆம் அதிகாரத்தில் தான் இந்த நினிவே மக்களுடைய ஜெப வாழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது தனி மனிதனுடைய ஜெப வாழ்வை நாம் பார்க்கின்றோம். 2ஆவதாக இந்த கூட்டு மக்கள், இந்த நினிவே பட்டணத்து மக்களுடைய ஜெப வாழ்வு அங்கே குறிப்பிடப்படுகின்றது. கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. இப்போ இங்கே தான் இந்த 40 நாளை குறித்ததான சிந்தனை அங்கே சொல்லப்படுகின்றது. என்ன சொல்லப்படுகின்றது? யோனா 4ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இன்னும் 40 நாட்கள் உண்டு, அப்பொழுது நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். இன்னும் 40 நாட்கள் உண்டு. ஒருவேளை மதுரை பட்டணம் அழிக்கப்படுமா நமக்கு தெரியாது, அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் 40 நாட்கள் உண்டு என்கின்ற செய்தி மாத்திரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றையிலிருந்து ஒரு 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 40 நாட்கள் செய்தியை கேள்விப்பட்ட உடனே அந்த நினிவே பட்டணத்து மக்கள் என்ன செய்கின்றார்கள்? அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகின்றது, விசுவாசிக்கின்றார்கள் அந்த வார்த்தையை. பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டு உடுத்திக் கொள்ளுகிறார்கள், சாக்கு உடை, கடினமான உடையை தரித்துக் கொள்ளுகிறார்கள், சாம்பலிலே உட்காருகின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு தாழ்மையின் அடையாளம் என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாம்பல் புதன்கிழமையில அந்த நினிவே பட்டணத்து மக்கள் அரசன்ல இருந்து சின்ன குழந்தைகள் வரைக்கும், அதோடு மிருக ஜீவன்கள் உட்பட இவங்க என்ன செய்யறாங்க? தங்களுடைய மேன்மையை துறந்து விடுகின்றார்கள். அரசன் அந்த 40 நாட்களும் என்ன செய்யல? அவர் அந்த ராஜ மேன்மையை தரித்து கொள்ளவில்லை. இறங்கிட்டார், சிங்காசனத்திலிருந்து கீழே இறங்கிட்டார். அவர் தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை களைந்து விட்டார். இப்போ ரட்டு உடுத்திக்குள்ள, ரட்டு என்பது ஒரு சாக்கு உடை. அந்த சாக்கு உடைய அந்த ஒரு இன்கன்வீனியன்ட்டான ஒரு ட்ரெஸ் அது. ஒருவேளை அந்த ராஜ வஸ்திரத்தில் எவ்வளவு மினுக்கா, ரொம்ப ஆடம்பரமா, ரொம்ப சொகுசா இருக்கலாம். ஆனால் இந்த சாக்கு உடையில் அப்படி இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உடையை தரித்து கொள்ளுகின்றார்கள். போய் எங்கே போய் உட்கார்றாங்க? சாம்பலிலே உட்காருகின்றார்கள். சாம்பல் அள்ளி தரையில் போட்டுக்கிறாங்க. இந்த சாம்பலை எடுத்து தங்களுடைய உடையிலே, தங்களுடைய
உடலிலே போட்டுக்கொள்கிறார்கள். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தண்ணீர் குடியாமலும் எந்த விதமான பதார்த்தங்களையும் அவர்கள் ருசி பாராது இருக்கவும். ஏன்னா ஆடு மாடுகள் கூட மேயக்கூடாது அப்படிங்கிற கட்டளை பிறப்பிக்கப்படுது. 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க எல்லாரும் என்ன செய்யணுமா, உரத்த சத்தமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்பணும், கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள். உரத்த சத்தமா ஜெபிக்கணும், பொல்லாத வழியை விட்டு தங்களுடைய கைகளில் இருக்கின்ற கொடுமையை விட்டும் திரும்பணும். 40 நாட்கள் இந்த தவ வலிமை தான் இந்த நினிவே பட்டணத்து மக்களுக்கு என்ன செய்தது, அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தது. இந்த 40 நாட்களும் இந்த தவ வலிமையிலே அவர்கள் மேற்கொண்ட இந்த உபவாசம், தண்ணி குடிக்கல, எதையும் சாப்பிடல. ஒருவேளை இவங்க அந்த 40 நாட்கள் மேற்கொண்ட இந்த தவ வலிமையின் ஆற்றல் அங்கே கடவுளுடைய அந்த உக்கிரமான அந்த கோபமான அந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு கம்பேஷன், ஒரு நல்ல ஒரு ஆறுதலான ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையை அந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் அங்கே இறங்கி வருகின்றதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு தனி மனிதனுடைய நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகின்ற கூப்பிடுதல் அவனை மனம் திரும்ப வைத்தது உண்மை. இந்த கூட்டு மக்கள், இந்த பட்டணத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து, இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லாரும் சேர்ந்து இந்த பணியை செய்கின்றார்கள். ஒரு தனி மனிதனாக அங்கே யோனா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது ஒரு பக்கம், இங்கே எல்லாருமாக சேர்ந்து நினிவே பட்டணத்து மக்கள், அரசன்லிருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும், கீழே குழந்தைகள் வரைக்கும், மிருக ஜீவராசிகள் உட்பட எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி அபயம் இடுகின்றார்கள். ஆண்டவரே, ஒருவேளை என்ன அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க, இந்த நினிவே பட்டணத்தை அழிச்சிடாதீங்க, இந்த நினிவே பட்டணத்தை காப்பாத்துங்க, இந்த நினிவே பட்டணத்தை கவிழ்த்து போட்டாதீங்க, எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுங்க, எங்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுங்க, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. திரும்ப திரும்ப ஆண்டவரிடத்தில் அந்த 40 நாட்களும் அவர்கள் போராடி ஜெபித்திருப்பார்கள். அந்த போராட்டத்தின் ஜெபத்திற்கு, அந்த தங்களுடைய தவ வலிமையை உணர்ந்து அவர்கள் மேற்கொண்ட அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். இந்த 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே மனஸ்தாபப்படுகின்ற வகையில் அந்த தீங்கை அவர்களுக்கு செய்யாதிருந்தது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கின்ற அநேக காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கின்ற அநேக காரியங்களை நாம் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் முன்னேற முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது உண்மை. எவ்வளவு முயற்சித்தும் தோல்வி 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 என்று சொல்லி தோற்று போய் கொண்டிருப்பது உண்மை. எவ்வளவு முயற்சித்தும் வியாதியிலிருந்து வெளிப்பட முடியவில்லையே, ஒரு சுகம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி அனுதினமும் கண்ணீரோடு மன்றாடி கொண்டிருப்பது உண்மை. நினைத்த காரியம் வெற்றியாக முடியவில்லையே என்று சொல்லி மனம் சலித்து சோர்ந்து போகின்ற அனுபவங்கள் இருப்பது உண்மை. நினிவே மக்களை போல கூக்குரலிட ஆண்டவர் நமக்கு 40 நாட்களை கொடுத்திருக்கிறார். இந்த நினிவே மக்களை போல நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும்படியான வாய்ப்பை இந்த 40 நாட்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நினிவே பட்டணத்து மக்களைப் போல ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே வெறுமையாக்குவதற்கு, ஒன்றுமில்லை என்று சொல்லி உடைந்து நம்மை நொறுக்கி உருக்கி உருவாக்கப்படுகின்ற காலங்களாக ஆண்டவர் இந்த 40 நாட்களை நமக்கு இன்று கொடுத்திருக்கின்றார். இந்த நாட்களிலே நாம் உண்மையான மனம் திரும்புதலுக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், மனஸ்தாபப்படுகின்ற ஆண்டவர் நமக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கின்ற அந்த உக்கிர கோபத்திலிருந்து நம்மை விடுவிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அதற்கு இந்த நினிவே மக்கள் ஒரு உதாரணமாய் அமைந்திருக்கின்றார்கள். இந்த நினிவே மக்களுடைய அந்த விடுதலையின் ஆசீர்வாதம், அந்த விடுதலையின் மகிழ்ச்சி, அந்த 40 நாட்களை கடந்து அவர்கள் செல்லுகின்ற போது ஆண்டவர் செய்த அந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்கின்ற போது எவ்வளவு மகிழ்ச்சியாய், எவ்வளவு சமாதானமாய் அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து இருப்பார்கள். 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன்
மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னார். அவன் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றான். அதை அப்படியே விசுவாசித்தார்கள், அப்படியே நம்பினார்கள். ஒருவேளை நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் கேட்கின்ற வார்த்தைகளை அப்படியே நம்பி விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கின்ற போது, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற போது, நிச்சயமாய் ஆண்டவர் நினிவே மக்களுக்கு செய்த அதே விடுதலையின் ஆசீர்வாதத்தை நமக்கும் செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட காலங்கள் தான் இந்த தவ காலங்கள். இந்த தவ காலங்களை குறித்து நாம் தியானிக்கின்ற போது யூத பாரம்பரியத்தில் புனிதமான நோன்பு விஷயத்தை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லி நான் அருளுரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். யோம் கிப்பூர் என்கின்ற ஒரு வார்த்தை பாவ நிவாரணத்திற்காக குறிப்பிடப்படுகின்றது. யோம் கிப்பூர் என்கின்ற ஒரு வார்த்தை, அதாவது அந்த நாள் ஒரு பாவ நிவாரண நாளாக யூதர்களுடைய வாழ்விலே கருதப்படுகின்றது. அதாவது இந்த பாவ நிவாரண நாளில் அவர்களை பொறுத்தவரை அது ஒரு பெரிய அரசு விடுமுறை நாளாக அதை அவர்கள் ஆசரிக்கின்றார்கள். கடவுளிடமிருந்தும் சக மனிதர்களிடமிருந்தும் இடைப்பட்ட அந்த தவறுகளுக்காக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மன்னிப்பு வேண்டி மன்றாடுகின்ற ஜெபிக்கின்ற ஒரு நாளாக இந்த யோம் கிப்பூர் நாள் அவர்களுடைய வாழ்க்கையில், யூதர்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பிடப்படுகின்றது. இந்த நாளிலே அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை மற்றும் தியானத்திலே அவர்கள் அதிகமாக ஈடுபடுகின்றார்கள். ஒருவேளை இது இந்த காலத்திற்கு, அதாவது இந்த நாட்களுக்கு பொருந்தாது. ஆனால் இது யூத பாரம்ப காலண்டரிலே திஸ்ரி முதல் நாளிலே இது தொடங்கும். அது நம்முடைய காலண்டர் படி அக்டோபர் மாதத்திலே அது வரக்கூடிய காலங்கள். ஆனால் இந்த திஸ்ரி மாதத்தின் முதல் நாளிலே அவர்கள் இந்த யோம் கிப்பூர் என்கின்ற அந்த பாவ நிவாரண காரியத்தை அவர்கள் செய்வதனுடைய தாற்பயம் என்னவென்று சொன்னால், இந்நாளின் நோக்கம் மற்றவர்களின் பாவங்களை மன்னிப்பதன் மூலமும் கடவுளுக்கு எதிரான நம்முடைய சொந்த பாவங்களுக்காக உண்மையான மனம் திரும்புதலை ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குவது. அதாவது மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை, நாம் கடவுளுக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்காக ஒரு உண்மையான மனம் திரும்புதலை வேண்டுவது. இதுதான் ஒரு உண்மையான சுத்திகரிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இந்த மன்றாட்டு, இந்த யோம் கிப்பூர் நாளிலே அவர்கள் ஏறெடுக்கின்ற மன்றாட்டு 24 மணி நேரத்தையும் தாண்டி, அதாவது 25 அல்லது 26 மணி நேரங்கள் இந்த நாளிலே மன்றாட்டை அவர்கள் ஏறெடுப்பது, தியானத்திலே அவர்கள் ஈடுபடுவது வழக்கம். அந்த 25 அல்லது 26 மணி நேரங்கள் தொடர்ந்து மன்றாடுவதன் மூலமாக அவர்கள் அந்த உண்மையான பாவ மன்னிப்பை அல்லது பிராயச்சித்தத்தை, பாவ நிவாரணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். இந்த 24 அல்லது 25 மணி நேரங்கள் எண்ணெய் பூசாமல், உணவு அல்லது பானம் போன்றவைகளை அருந்தாமல், நீண்ட வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு, அதாவது இந்த லினன் ஆடைகள், அந்த லீனன் ஆடைகளை அவர்கள் தரித்து கொண்டு இந்த நாளை அனுசரிப்பது யூத பாரம்பரியத்தில் இன்றைக்கும் அது மரபு. இந்த நாளில்தான் 2 விதமான பாரம்பரிய செய்திகள் உண்டு. ஒன்று, இந்த யோம் கிப்பூர் நாளில்தான் இந்த பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளதாக சென்று மக்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவாரணத்தை ஏறெடுக்கின்ற ஒரு வழக்கம் உண்டு. அப்படி அவன் செல்லுகின்ற போது அவனுடைய கால்களிலே சங்கிலியை கட்டி மகா பிரதான ஆசாரியன் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்லுவார். ஒருவேளை இந்த மக்கள் ஆலயத்திலே கூடி 25 மணி நேரம் ஜெபித்து கொண்டிருக்கின்ற மக்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து விடுபடவில்லை என்றால், அல்லது பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால், அந்த பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே செத்து விடுவார், இறந்து விடுவார். அப்படி அவருடைய சரீரத்தை அங்கே இருந்து வெளியே எடுப்பதற்காகத்தான் அவருடைய கால்களிலே கட்டப்பட்டிருக்கின்ற சங்கிலியின் மூலமாக
அவருடைய சரீரத்தை வெளியே எடுப்பார்கள். இது ஒரு பாரம்பரியம். அதே நேரத்தில் இன்னொரு பாரம்பரியம் உண்டு. இந்த யோம் கிப்பூர் நாளிலே பாவத்திற்காக 25 மணி நேரம் மன்றாடுகின்ற போது பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் சென்று விடுவார். அவர் அங்கே சென்று மக்களுடைய பாவங்களுக்காக பிராயச்சித்தம் செய்து விடுவார். ஒருவேளை பாவம் செய்த மக்கள் தங்களுடைய பாவத்தை விடவில்லை என்று சொன்னால் ஆலய பிரகாரத்திற்குள்ளாகவே அந்த பாவம் செய்த மக்கள் செத்து விடுவார்கள். இதுவும் ஒரு பாரம்பரியம். இதெல்லாம் இந்த யோம் கிப்பூர் நாளிலே பாவ நிவாரண நாளிலே நடைபெறுகின்ற ஒரு காரியம். ஒருவேளை அந்த பாவம் மன்னிக்கப்படவில்லை, அதுக்கு தான் அந்த 25 மணி நேரம் தொடர்ந்து நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு எண்ணெய் பூசாமல், பானம் அருந்தாமல், உணவு அருந்தாமல், தங்களை ஜெபத்திலே வருத்தி தியானத்திலே உட்படுத்தி அந்த தொடர்ந்து ஏறெடுக்கின்ற மன்றாட்டின் மூலமாய் அந்த பாவத்தை ஆண்டவர் எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி விடாமல் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஏறெடுக்கின்ற அந்த மன்னிப்பு உள்ள இந்த மன்னிப்பை வேண்டுவதன் மூலமாக ஒரு உண்மையான பாவ நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடிகின்றது என்பதை இந்த யோம் கிப்பூர் என்கின்ற அந்த நாளின் மூலமாய் புரிந்து கொள்கின்றார்கள். அவருடைய அந்த வரலாற்றை தவக்கால அச்சுப்பிரதியிலே உங்களுக்கு பின்புறத்திலே அந்த 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 வரலாற்றை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த தவ காலங்கள் பாவம் நிவாரணம் செய்யப்பட வேண்டிய காலங்கள். ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னிக்கின்றவர், மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கின்றார். ஆனால் நாம் நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மனம் கசந்து அழுது அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம். பிறருக்கு விரோதமாக இந்த யோம் கிப்பூர் நாளிலே அதுதான் மிக முக்கியமாக மற்றவர்களை மன்னிக்கின்ற சூழ்நிலையிலே, அப்படியானால் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்த பாவங்கள், அந்த பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்ற வேண்டுதல்கள், கடவுளுக்கு விரோதமாக செய்த பாவங்கள், அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்ற வேண்டுதல்கள். ஆக இந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றம் அடைகின்ற போதுதான் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகின்ற அந்த மன்றாட்டு அல்லது அங்கே செய்யப்படுகின்ற அந்த பாவ நிவாரணம் முழுமை அடைகின்றது என்கின்ற புரிந்து கொள்ளுதல். இன்றைக்கும் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற இந்த 40 நாட்களிலே ஒருவேளை யோனாவை போல நான் உண்மையிலேயே தேவ சமூகத்தை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது உண்மையானால், ஆண்டவரே நான் உம்முடைய சன்னிதானத்தை விட்டு தூரமாய் போய்கொண்டிருப்பது உண்மை என்ற அந்த ஒத்துக்கொள்ளுகின்ற மனநிலைமை, அதான் அந்த உண்மையான மனம் திரும்புதல். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே நான் மனம் கசந்து அழுது அந்த கூட்டு மக்களாக சேர்ந்து ஏறெடுத்த அந்த மன்றாட்டை போல என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி என்னுடைய முழங்கால்களை முடக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொன்னால், நினிவே மக்களுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர், பாவ நிவாரணத்தை கட்டளையிட்ட ஆண்டவர் ஏன் நமக்கும் கட்டளையிட மாட்டார்? இந்த 40 நாட்கள் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 40 நாட்களை சரியாய் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த 40 நாட்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாக பிரத்யேகப்படுத்திக் கொள்வோம். பிராயச்சித்த பலியாக தன்னையே சிலுவையில் கொடுத்த ஆண்டவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ஆண்டவரே பாவ நிவாரணமாய் வெளிப்படுத்தின நம்முடைய செரும் இரத்தமும், எந்த தவறும் செய்யாமல் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி, எந்த தவறும் செய்யாமல் குற்றமும் செய்யாமல் சிந்தப்பட்ட அந்த இயேசுவின் இரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவட்டும் சுவாமி, என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஒரு உள் உணர்வோடு கூட இன்றைக்கு பலிபீடத்தில் முழங்கால் படியிடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற சாக்கரம் நம்மை பாவ நிவாரண சூழ்நிலையை சுதந்திரித்து கொண்டவர்களாக ஒரு சுத்திகரிப்பின் மனநிலைமையோடு கூட நம்மை பலப்படுத்தி வழிநடத்துகின்ற ஆசீர்வாதத்தோடு கூட நம்மை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே யோனாவை போல மன்றாடுவோம், நினிவே மக்களைப் போல மன்றாடுவோம், அந்த யூத மக்கள் அந்த யோம் கிப்பூர் நாளிலே மன்றாடினதை போல மன்றாடுவோம். இன்றைக்கு நம்மையும் நம்முடைய திருச்சபையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே பாவம் இல்லாத பரிசுத்தமான ஜாதியாக உருவாக்கி வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே நீர் மரித்ததை நினைவு கூறுகின்ற இந்த தவ காலங்கள், சிலுவை பாடுகளை நினைவு கூறுகின்ற இந்த தவ காலங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புது மாற்றத்தை கொடுக்கட்டும் சுவாமி. யோனாவை போன்ற ஒரு மன்றாட்டு, நினிவே மக்களை போன்ற ஒரு மன்றாட்டு
யூத மக்கள் யோம் கிப்பூர் நாளிலே ஏறெடுத்த அந்த மன்றாட்டு இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமை அடையட்டும். இந்த கரத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம். பாவ நிவாரண பலியாக தன்னை அர்ப்பணித்து இயேசு ஆண்டவரின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். பரிசுத்த பிதாவே, ஆமென்.